ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாதத்தோடையும் டிஃபன் கூடயும் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸஸ் கூடயும் ஒயிட் ரைஸ் கூடயும் சாப்பிட்றக்கும், சுட சுட இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்கும். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதையும் அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டுளுந்து சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் கருப்புளுந்தும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை உருட்டுளுந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது ரெண்டும் சேர்த்துட்டு லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துன உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் லைட்டாக செவந்து வர டைமில் இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறாங்க. நீங்கள் வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை வேர்க்கடலை சேர்த்தோம்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அது பச்சை மணம் மாற அளவுக்கு வறுக்கணும். வறுத்த வேர்க்கடலை சேர்த்தோம்னா 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக அப்படியே பரட்டி எடுத்தால் போதும். இப்போ பச்சை வேர்க்கடலையை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது கூடவே காரத்துக்காக ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். வரமிளகாய் சேருங்க, அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். காரம் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது, வெரைட்டி ரைஸ் கூட தொட்டு சாப்பிடும்போதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம், நல்ல பெரிய பல்லு சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 10 பல்லு சேருங்க. சின்ன சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 15லேருந்து 20 பல் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட தோல் நல்லா சுருங்கி வரணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயமே சேருங்க, அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்தனா அந்த இனிப்பு சுவை வந்துடும். அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இந்த தோல் சுருங்க அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. புளியும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். புளி ஊற வச்சு சேர்த்துனீங்கன்னா ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். புளி ஊற வைக்காமல் சேர்த்துனா மட்டும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டு கடைசியாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கலாங்க. எள் எல்லா பொருளும் வறுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக சேருங்க. சேர்க்கும் போதே ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு சேர்த்ததுக்கு அப்புறமா 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு சில அளவுக்கு தேங்காய், சின்ன சில் தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் துருவன தேங்காய் சேர்க்குற மாதிரி இருந்தால் நம்ம எள்ளு சேர்த்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் லைட்டாக இந்த வறுப்பட்ட மணம் வரணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி பேன் நல்லா சூடாக இருக்கும், அதனால் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயத்தோட இந்த தேங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக இது கூட நல்லா க்ளீன் பண்ண ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் இந்த கருவேப்பிலை அப்படியே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த தேங்காய், அதே மாதிரி எள்ளு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்போடலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதாவது சுருள சுருள வதக்க வேண்டாம். கருவேப்பிலையை 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். லைட்டாக அந்த பச்சை மணம் மாற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப வதக்கி எடுத்தோம்னா அதோட சத்தும் போயிடும், நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் இருக்காது. லைட்டாக அந்த கருவேப்பிலை மணம் அந்த துவையலில் இருக்கணும், அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். 1 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை மணம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த செலவு பொருள் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு வெறும் பேனில் இந்த கருவேப்பிலை போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலை மணம் கொஞ்சம் கூட இல்லாமல் நமக்கு துவையல் சாப்பிட்றதுக்கு குழந்தைகளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம வதக்கி வச்சுருந்த பொருள் எல்லாமே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொரகொரப்பாக அங்கங்கே கொரகொர இந்த பருப்பெல்லாம் தட்டுப்படுற மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு நீங்கள் சுட சுட சாதத்தோட துவையல் போட்டு நல்லெண்ணெய் நெய் விட்டு சாப்பிட்டாலும், எந்த விதமான வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்டாலும், சுட சுட இட்லி தோசை கூட சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம சொன்னால் தான் தெரியும் இந்த கருவேப்பிலை செஞ்சதுனே, அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த துவையல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துருவோம், கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.